இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. மாமா, என்ன தமிழ்? உங்களுக்கு கொஞ்சம் கூட அறிவே இல்ல மாமா. என்னம்மா? இல்ல, நீங்க என் தாய் மாமா தானே. நான் உங்களை திட்ட கூடாதுன்னு தான் பாக்குறேன். ஆனா நீங்க பண்றதெல்லாம் கொஞ்சம் கூட சரியில்லை மாமா. என்ன தமிழ்? பின்ன என்ன, நான் உங்ககிட்ட எத்தனை தடவை சொல்றது, அத்தை முன்னாடி கொஞ்சம் அத்தை மேல அக்கறை இருக்கிற மாதிரி காமிச்சுக்கோங்க, அவங்கள விட்டு கொடுக்காதீங்கன்னு. திரும்ப திரும்ப அதே பண்ணிக்கிட்டு இருக்கீங்க. எப்படி மாமா? ஏன் மாமா இவ்ளோ மக்கா இருக்கீங்க? நான் என்ன பண்ணேன்? நான் ஒண்ணு அவளை இப்ப திட்டலையே, அன்பா தானே நடந்துக்கிறேன். எது இதான் நீங்க அன்பா நடந்துக்கிறதா? ஐயோ, இதுக்கு நான் அவகிட்ட அன்பா நடந்துக்காம இருக்கிறதுக்கு என்ன சம்பந்தம்? மாமா, இந்த ஃபைலுங்கிறது ஒரு முக்கியமான பொறுப்பு. அந்த பொறுப்பை நீங்க என்கிட்ட தான் கொடுக்கணுமா? இத வீட்ல தானே வைக்க போறோம். அத கொண்டு வந்து அத்தை கையால கொடுத்து சாமி ரூம்ல வச்சு பூஜை பண்ணிட்டு சேஃபா வைன்னு சொன்னா அவங்க வைக்க போறாங்க. ஏன் அத பண்ண மாட்டேங்கிறீங்க நீங்க? தமிழ், இது ஆபீஸ் விஷயம். அவளுக்கு இத பத்தி எல்லாம் எதுவும் தெரியாது. இப்படி தெரியாதுன்னு சொல்லிதான் அத்தை ஏன் நீங்க எனக்கு எதிரா திருப்பி விடுறீங்க? நீங்க எப்ப மாமா மாறுவீங்க? ஒரு பொண்டாட்டி தான் புருஷன் கிட்ட என்ன எதிர்பார்ப்பான்னு கூட உங்களுக்கு தெரியலையா? நான் உங்க மருமக, நான் இதெல்லாம் சொல்லக்கூடாது. ஆனா நீங்க என்ன சொல்ல வைக்கிறீங்களே. தமிழ், சரியான மக்கு மாமா நீங்க. எப்பவுமே வெளியில இருந்து உள்ள வர புருஷன் தான் கிட்ட அன்பா நடந்துக்கணும்னு மட்டும் ஒரு பொண்ணு எதிர்பார்க்க மாட்டா. முக்கியமான பொறுப்புகளையும் தான் கையில ஒப்படைச்சு பாத்துக்கணும். சம்பாதிச்சு அந்த பணத்தை கொடுத்து வரவு செலவை செய்ய சொல்லணும்னு எதிர்பார்ப்பா. அதுதான் மாமா ஒரு பொண்ணுக்கு புருஷன் மேல அன்பையும் காதலையும் அதிகமாக்கும். ஒரு போக்க பார்த்தா அதான் உங்களுக்கு டிவோர்ஸ் கொடுத்துட்டு போயிருவாங்க போல இருக்கு. தமிழ், சும்மா சொன்ன, அத்தை அப்படிலாம் போக மாட்டாங்க. ஆனா உங்களை வெறுத்துருவாங்க. தமிழ், நான் என்ன என் பொண்டாட்டி மேல லவ் இல்லாம இருக்கேன்? அவ மேல நான் உயிரையே வச்சிருக்கேன். இப்படி சொல்றீங்க, ஆனா ஒன்னும் தெரியலையே. அது எப்படியாச்சும் அத்தைக்கு புரிய வைங்க. எப்படி புரிய வைக்கிறது? சரியா போச்சு. இதையும் நானே தான் உங்களுக்கு சொல்லணுமா? அவங்க வீட்லயே தானே இருக்காங்க. உங்க கூட வெளியில போகணும்னு அத்தைக்கு ஒரு ஆசை இருக்கும்ல. நீங்க கோமா ஸ்டேஜ்ல இருந்து வெளியில வந்து எவ்வளவு நாள் ஆச்சு? இந்த நிமிஷம் வரைக்கும் அத்தை எங்கேயாச்சும் வெளியில கூட்டிட்டு போயிருக்கீங்களா? இல்ல. பெருமையா சொல்லிக்கோங்க மாமா. அத்தை எங்கேயாச்சும் வெளியில கூட்டிட்டு போங்க மாமா. சரி தமிழ். அப்புறம் உங்களுக்காக இல்லனாலும் எனக்காக வாச்சு இத பண்ணுங்க. திரும்பலாம் என்னால அத்தை கூட எல்லாம் மல்லு கட்ட முடியாது. சரிம்மா.